மணிகண்டா மணிகண்டா பாம்பாற்றில் தோன்றிய தெய்வம் கண்டா ஹரிஹர புத்திரா ஐயப்ப சாமி நம்மை காத்திடுவார் கண்டா சிவபெருமான் விஷ்ணுவும் சேர்ந்து மோகினி ரூபமாய் வந்தார் நேர்ந்து மகிஷி என்ற பேயை வெல்ல ஐயப்பன் வந்தார் பூமி மேல ஆயோ ஆயோ வந்தார் தெய்வம் ராரா பாம்பா நதியின் கரையில் கிடந்தாரா சின்ன குழந்தை பொன்னணி அணிந்தார் மணிகண்டா என்று அழைத்தார் அங்கே பந்தள மன்னன் ராஜசேகரன் வந்து என் வீட்டில் வளர வேண்டும் என்றார் அன்பான அப்பாவாக இருந்தார் சின்னவன் இருந்தும் சக்தி அதிகம் அன்பு மனசு பேசுவார் நலம் அரண்மனை முழுக்க மகிழ்ச்சி பொங்க மணிகண்ட நன்மை எல்லாம் பரவங்க பொண்ணு போல நல்ல மனசு ஐயப்பனுக்கே ராணி மனசில் பொறாமை அதிகம் இந்த பையன் ராஜாக கூடாது சலனம் மன்னனை தவறாக பேசச் செய்தார் எனக்கு புலிப்பால் வேணும் என்றார் குழந்தைகள் புரிவது பொறாமை கூடாது அனைவரும் நல்லவராக இருங்கள் மணிகண்டன் ஒரே மனசுடன் சென்றார் அவர் வரும் நேரம் நியாயம் தெரிந்தார் மகிஷி பேயை பார்த்தார் சண்டையில் வீரமுடன் வெற்றி கொண்டார் அந்த நாளில் ஜெய் 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 ஐயப்பா வீரசாமியா மன்னன் கேட்டார் எங்கே போகிறார் அப்போது ஐயப்பன் சொன்னார் அப்பா நான் சபரிமலையில் அமர்ந்து இருப்பேன் எல்லோருக்கும் தினமும் ஆசீர்வாதம் தருவேன் அரசு ராமர் செய்தார் அற்புத உருவம் அதுவேயானது சபரிமலை கோவில் மணிகண்டா மணிகண்டா நல்ல குழந்தைகளை நேசிக்கும் அண்டா சுவாமியே சரணமையப்பா சபரிமலை சுவாமி சரணமையப்பா ஹரிஹர புத்திரா எல்லோருக்கும் ஆசீர்வாதம் தருவார் கண்டா